சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம 2024 என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய தீர்க்க தரிசனங்கள் வரும்போது அதில் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சம் வரும் பஞ்சம் வரும் பஞ்சம் வரும் அப்படின்னு. அப்படின்னா கொள்ளை நோய் வந்தாலும் பஞ்சம் வரும், பஞ்சமும் தனியாக கர்த்தர் அனுமதிக்க முடியும். ஸோ இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொடுக்குற சத்தியம் என்னன்னா, நல்லா கவனிங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். 2 குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும், தமது கிருபைக்கு காத்திருக்கணும். அவர் எப்படின்னா, உங்கள் கிருபையால் தான் சுவாமி நிற்கிறேன், உங்கள் கிருபையால் தான் நடக்கிறேன், உங்கள் கிருபையால் தான் பேசுகிறேன், உங்கள் கிருபையால் தான் வாழ்கிறேன், என் பிள்ளைங்க உங்கள் கிருபையினால தான் இருக்காங்க, என் குடும்பம் உங்கள் கிருபையினால தான் நடக்குது. இப்படி நீங்கள் பேசுகிற அந்த கிருபைக்கு காத்திருக்கிற வார்த்தைகள், இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பார். செகண்ட் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு வைப்பார். இந்த 2ஐயும் நடக்கிறதுக்காக கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2024 என்ன பஞ்சம் வந்தாலும், ஒரு இட்லி 50 ரூபாய்க்கு விற்றாலும் நீங்களும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் பயங்கரமாக செஞ்சிருவாரோ, பயங்கரமான பஞ்சம் வந்துருமோ, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. நான் இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சங்கீதம் 91 வாசிக்கிறீங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னா பைபிளுடைய வார்த்தை என்னைக்கும் நிஜம். நல்லா கவனிக்கணும். எத்தனை தீங்குகள் உங்கள் உலகத்தில் இருந்தாலும் அதே வார்த்தை தான் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். எப்படின்னா, ஒரு சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்குது. பைபிள் அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார், பிதா அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் அப்படின்னு. அதே மாதிரி உலகத்துல பஞ்சம் வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது, தீயோர கர்த்தர் நல்வழிப்படுத்துகிறதுக்காக, அவங்களை சிக்ஷிக்கிறதுக்காக அந்த காரியத்தை உலகத்துக்கு அனுப்புவார். அப்படின்னா நீங்களும் நான் அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள, அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறதுனால, தீயோருக்கு நடுவில் இருக்கிறதுனால, பொல்லாதவர்களின் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால, அந்த பஞ்சம், அந்த பஞ்சத்தினுடைய காலங்களையும் கொள்ளை நோயுடைய காலங்களையும் நம்மளும் இருப்போம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ரோகங்களில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணார், அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி பயங்கரமான காலகட்டங்களுக்குள்ள பூமி அதிர்ச்சி வரும், ரைட்? எல்லாம் வந்தாலும் நீங்களும் நானும் அதற்காக ஜெபிக்கிறதுக்காக உயிரோடு இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. இந்த வேர்டு என்ன சொல்லுது? பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். ஆண்டவர் உங்களை பஞ்சத்தில் காப்பார். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய டேவாக தான் இருக்குது. காலையில் எனக்கு ப்ரேயர் பண்ணும் போதும் அழகாக ஆண்டவர் ஈசாக்கை குறித்து சொன்னார். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஈசாக்குக்கு சொன்ன வேர்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் ப்ரேயரில் அவங்க சிஸ்டர் அவங்க பிரசங்கம் பண்ணும்போதும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பற்றி தான் பேசினார். இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த பஞ்சத்தில் எப்படி ஆபிரகாம், ஈசாக்க, யாக்கோபை ஆண்டவர் டீல் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 41:57. எல்லாரும் பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க, சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் போய் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் வாங்கும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாக இருக்குது. அப்போ ஒரு பயங்கரமான பஞ்சம். இது
எகிப்தில் உண்டானது. நல்லா கவனிக்கணும். இந்த எகிப்தில் இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன். அப்போ எகிப்தில் அப்போ தான் பஞ்சம் ஆரம்பித்து எல்லா தேசங்களுக்கும் பஞ்சம் கொடிதாக இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கு வருது? யாக்கோபுக்கு வருது. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், சகல தேசங்களிலும் பஞ்சம் இருந்தாலும், இந்தியாவில் பஞ்சம் இருந்தாலும், உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக சொல்லுவார். நல்லா நீங்கள் பிலீவ் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்றது ஆண்டவருக்கு சித்தம். இப்போ நான் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த பஞ்சத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட நானாக ஒரு ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எப்படின்னா, பஞ்சம் வரும்போது நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தா தான் நான் கூகுள் மீட்டிங் நடத்த முடியும். எனக்கு சாப்பிட்டு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன். அப்படின்னா எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க. சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் நான் ஊழியம் பண்ண முடியும். இல்லைனா நான் எளியா போலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வேர்டை கொடுத்தார். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தானியத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க. நல்ல கவனிங்க. சகல தேசங்களில் பஞ்சம் இருக்கும்போது யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒருத்தருக்குமே இன்ஃபர்மேஷன் வரல. யாக்கோபுக்கு வந்துச்சு. இது ஏன் அப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு மெசேஜ் முடியும் போது தெரியும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யாக்கோபுக்கு வருது. என்னன்னா, எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்படுறார். அப்புறம் கேள்விப்பட்டு முடிச்ச பிறகு நல்ல கவனிங்க. இப்போ இந்த தானியம் வந்து அவங்க பிள்ளைகள் போய் யோசேப்பிட்ட வாங்கிட்டு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தானியம் தீர்ந்த பிறகு மறுபடியும் வேதம் ஒரு ஸ்டார்டிங் கொடுக்குது. ஆதியாகமம் 43:1 தேசம் பஞ்ச கொடிதாய் இருந்தது. இப்போ பயங்கர கொடிதாய் மாறி போச்சு. அப்படி மாறி போகும்போது மறுபடியுமா யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. அனுப்பும்போது அந்த இடத்துல சிமியோன் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். இப்போ இந்த சீசன்ல நம்மளுக்கு ஒரு காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு எனக்கு இந்த ஆண்டவர் இந்த வெளிப்பாடு அருமையா கொடுத்தார். ஒரு பஞ்சம் வருதா, நீங்க நன்மைகளை காண்கிறதுக்காக அந்த பஞ்சம் அனுமதிக்கப்படுது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக அந்த பஞ்சம் அனுமதிக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். இந்த பஞ்சம் அனுமதிக்கப்படலை அப்படின்னா, அந்த பஞ்சம் கொடிதாய் மாறலை அப்படின்னா, யாக்கோபுடைய பிள்ளைகள் மறுபடியுமா எகிப்துக்கு போய் யோசேப்பை பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் யோசேப்பு போதுமான அளவுக்கு தானியத்தை கொடுத்து விட்டுருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தானியம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ரிட்டர்ன் வர மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சிமியோனை மறுபடியுமா ஆளுகை செஞ்சு பிடிச்ச வச்சு இன்னும் பஞ்சம் கொடிதாகும் போது அவங்க மறுபடி வர்றாங்க. நல்லா கவனிங்க. யாக்கோபு யோசேப்பை பார்க்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். எந்த நாட்கள்ல பரிபூரணம் உண்டாயிருந்த நாட்களில் அல்ல, பஞ்சம் கொடிதாயிருந்த நாட்கள்ல தான் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பஞ்சம் கொடிதாயிருக்கிற நாட்கள்ல தான் ஆண்டவர் உங்களை இதுவரைக்கும் அதிசயங்களை பார்க்காத அதிசயங்களெல்லாம் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? இந்த 2024 இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உலகத்தினுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உலகத்தில் எந்த காரியம் நடக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஐயோ அந்த தேசத்தில் அது நடந்துருச்சு, இந்த தேசத்தில் இது நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது, இந்த பாவம் பெருகி போச்சு, அந்த பாவம் பெருகி போச்சு. உங்களை நோட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக கர்த்தரை வைக்கலை. நீங்கள் அதுக்குள்ளே ரேஷியோவை எடுக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை வைக்கலை. உங்களை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு, என்ன எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த துன்பத்தின் நாட்களிலும் ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். யாக்கோபு நல்ல கவனிங்க. யாக்கோபுடைய இன்ஃபர்மேஷன் யாக்கோபுடைய காதுல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, தானியம் உண்டென்று. இந்த தானியம் உண்டென்று கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவர் அருமையா கிரியை செய்றாரு, அவருடைய பிள்ளைகளை அனுப்பி. நல்லா கவனிக்கணும். யாக்கோபு எந்த நாட்களில் தன்னுடைய குமாரனை பார்த்தார் என்றால் பஞ்சத்தின் நாட்கள்ல தான் ஆண்டவர் தம் அற்புதங்களை செய்வார். நல்ல கவனிங்க. இந்த பஞ்சத்தின் நாட்களை கர்த்தர் நிர்ணயிக்கலன்னா யாக்கோபு யோசேப்பை பார்த்திருக்க முடியாது. இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல கர்த்தர் ஆண்டவர் கிரியை செய்யலன்னா யாக்கோபு யோசேப்போடு இருந்திருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் 2 குவாலிஃபிகேஷன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை பஞ்சத்துல உயிரோட வைப்பார். இப்ப நான் உங்களுக்கு மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆதியாகமம்
46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். நீங்க இந்த வேர்டை நல்லா கவனிங்க. என்ன எழுதியிருக்கணும்? ஆக்சுவலா யாக்கோபு தனக்கு தரிசனமான தேவனுக்கு பலியிட்டான்னு சொல்லியிருக்கலாம். அல்லது யாக்கோபு அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு பிதாக்களுடைய தேவன் அப்படின்னு யூஸ் பண்ணுவார். இப்ப இந்த இடத்துல ஒரு பதம் கொடுக்கப்படுது, ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அப்படின்னா நீங்க 2வது வசனத்துல அதுக்குரிய கன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்ப ஆண்டவர் யாக்கோபிட்ட எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? அப்பொழுது அவர், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ யாக்கோபு ஆண்டவரை பார்க்கும்போது ஈசாக்குடைய ஃபார்மேட்ல பார்த்ததுனால ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்லும் போதும் நான் உன் தகப்பனுடைய தேவன். நீங்க இப்ப கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாட்கள்ல நீங்க யாரை வழிபடுறீங்க அப்படின்னா, ஆபிரகாம் வழிபட்ட தேவனை, ஈசாக்கு வழிபட்ட தேவனை, யாக்கோபு வழிபட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறதுனால கர்த்தர் நமக்கு இப்ப நான் இயேசுவை நாமத்துல பிளஸ் பண்றேன். எல்லாரும் உங்க தலைமையில உங்க கை வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. நான் வழிபடுகிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏன் தெரியுமா? இந்த 3 பர்சன்ஸும் கடந்து வந்த பாதைகள் பயங்கரமானது. பட் ஆனா அனுபவிச்ச ஆசீர்வாதங்கள் அதிகமானது. இப்ப நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்நாட்கள்ல இந்த மாலை வேளையில ஒரு பர்டிகுலர் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க போறோம். எப்படின்னா, நான் வழிபடுகிற தேவன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாவதாக. எல்லாரும் நீங்க உங்க உதடுகளை திறந்து சொல்ல போறீங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாவதாக. ஈசாக்குக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாவதாக. யாக்கோபுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கும் என் சந்ததிக்கும் உண்டாவதாக. ஆண்டவர் யாக்கோபு எப்படி பார்த்தாரு? தகப்பனுடைய தேவனுக்கு பலியிட்டார். நல்லா சொல்ல போனா ஆபிரகாம் ரேஞ்சுக்கு யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பழகினார். ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்கு வாலியன்டியரா தேவதூதர்கள் ஆபிரகாம்கிட்ட பேசினது மாதிரி ஈசாக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்குள்ள வரல. பட் ஆனா அதுக்கடுத்து வந்த யாக்கோபுக்கு மறுபடியும் அதே ஒரு தேவனுடைய உறவு இருந்தது. தேவதூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறாங்க, தேவதூதர்கள் யாக்கோபை மீட் பண்ணி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவர் அருமையா டக்குன்னு ஆபிரகாம் யாக்கோபுக்கு தரிசனமாகி பேசுகிறார். இந்த இடத்துல ஈசாக்குக்கு ஆண்டவர் வெளிப்படுற மாதிரி. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. எகிப்துல இருந்த பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், அதை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல யோசேப்பு சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவாரு? இப்ப பஞ்சம் தேசத்துல 2 வருஷம் தான் ஆச்சு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் போய் எகிப்துல தானியம் வாங்கிட்டு வந்து பிழைக்க வைக்க கூடாது, தானியத்திலேயே திளைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் யாக்கோபை எகிப்துக்கு கொண்டு போனாரு. இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இருளான நாட்கள்ல இதுவரையிலும் அனுபவித்த ஆசீர்வாதங்களை விட நீங்களும் நானும் ஆசீர்வாதங்கள் அனுபவிப்போம். இதுவரையிலும் நமக்கு இருந்த நன்மைகளை விட இந்த வருஷத்துல நன்மைகள் அதிகமாகும். இதுவரையிலும் இருந்த ஆண்டவருடைய கிருபை வரங்களை விட இந்த வருஷத்துல ஆண்டவர் கிருபை வரங்களை நமக்கு அதிகமா தருவார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவான வேர்டை கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் அதை தொடர்ந்து நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமையை நீங்க ருசிக்க முடியாது. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க பேசுறத பேசிட்டே இருக்கணும், பலியிடுறத பலியிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் கிரியை செய்யறத கிரியை செஞ்சுட்டே இருப்பார். நல்லா கவனிங்க. இந்த பஞ்சத்துல தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, ரைட்டு, ஆண்டவர் எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனைன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமா இருக்கும். எப்படின்னா, நீங்க சாதாரணமா ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு வெளிப்பட்டுக்கிற வார்த்தைகளை விட உங்க உள்ள நொறுக்கப்படும் போது, நீங்க ஒரு இருளான பாதையில போகும்போது, மனுஷங்க உங்களை ஏறி மிதிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறது பலமா இருக்கும். அவருடைய வார்த்தைகள் பயங்கரமா இருக்கும். இப்படிதான் யாக்கோபு
யாக்கோபுக்கு வெளிப்பட்டார். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. எப்படின்னா, இந்த சந்ததிகளுக்கு பஞ்சத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சம், நான் மறுபடியும் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஈசாக்குக்கு வருவோம். ரிவர்ஸ்லேருந்து போகும்போது ஆபிரகாமுடைய நாட்கள்லையும் பஞ்சம் இருக்குது. அப்படிப்பட்ட பஞ்சத்தை விட மறுபடியும் ஈசாக்குடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஈசாக்குக்கு ரொம்ப தரிசனமாகலை. எப்போ தரிசனமானது தெரியுமா? தேசத்தில் பஞ்சம் இருக்கும்போது கர்த்தர் தரிசனமாக ஆரம்பிச்சிருவார். மறுபடியும் நான் சொல்கிறேன், 2 குவாலிஃபிகேஷனை மட்டும் எப்பயும் நீங்கள் அவங்க பிடிச்சிக்கிட்டே நில்லுங்க. தமது கிருபைக்கு பயந்து, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கணும். அப்படின்னா என்னன்னா, காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு கிருபைக்கு காத்திருக்க கூடாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிருபைக்கு காத்திருக்கணும். தமக்கு பயந்து 24 hours கர்த்தருக்கு பயந்து. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் 24 hours நம்மளுக்கு ஆண்டவருக்கு பயப்படணும். நடுராத்திரி ஆனாலும், அதிகாலையினாலும், மத்தியமானாலும், நீங்கள் செல் எடுக்கும்போது, டிவி போடும்போது, நீங்கள் பேசும்போது ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும். தமக்கு பயந்து. இந்த பயம் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சத்தில் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. உங்கள் ஆத்துமாக்கள் மீட்கப்படும். நல்ல ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு அடமொழி கொடுப்பார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்குக்கு ரொம்ப ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது தெரியுமா? ஈசாக்கு ரொம்ப பயந்து நடக்கிறவர். அதனால தான் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாகும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். நல்லா கவனிங்க. நீங்க ஈசாக்கினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமானாருங்கிற வேர்டை ரொம்ப பார்க்க முடியாது. பட் ஆனா ஒரு பஞ்சத்தின் நாட்கள்ல ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமாவார். ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமு கிட்ட ஆணை நிறைவேற்றுவேன். இப்ப மறுபடியும் ஆண்டவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். யாக்கோபு பலியிட்டும் போது யாக்கோபுக்கு என்ன சொன்னாரு? நான் ஈசாக்கின் தகப்பன், உன் தகப்பன் ஈசாக்கினுடைய தேவனா நான் வந்திருக்கிறேன்னு. ஈசாக்கு பஞ்சத்துல கஷ்டப்பட போறாருன்னு தெரியும் போது ஈசாக்குக்கு எப்படி வழிபட்டாரு? நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன். நல்லா கவனிங்க. இந்த பஞ்சத்தின் நாட்களில் தான் ஈசாக்கு விதை விதைத்தான். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். நல்லா கவனிங்க. நீங்க பஞ்சத்தை பார்க்கக்கூடாது, உங்களுடைய ஒர்க்கை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். நீங்க பஞ்சத்தை பார்க்கக்கூடாது, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படலாம், அல்லது உங்க பொருளாதாரத்துல ஒரு காரியம் கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கலாம். எந்த எல்லைகள்ல நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லைகள்ல ஒரு வெறுமை இருக்கும். அந்த வெறுமையை நீங்க பார்க்கக்கூடாது, அந்த பயத்தை நீங்க பார்க்கக்கூடாது. எதை நீங்க பார்க்கணும்னா ஆண்டவருடைய வேர்டை கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கணும். நல்ல கவனிங்க. யாக்கோபு கஷ்டப்படும் போது யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஈசாக்கு பஞ்சத்தை குறித்து நினைக்கும் போது ஈசாக்கு ஆண்டவர் தரிசனமானார். அதே மாதிரி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:10 அந்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார். நீங்க நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுவார். நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பேசும்போது காது குளிர கேட்கலாம், பட் ஆனால் அந்த பொசிஷன்லேயே உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சில பேருக்கு இந்த வேர்டு தேவைப்படுது. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு பிரதர், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் என்னை நல்லா தானே நடத்தணும், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 12:1-2 எடுத்து நீங்கள் நல்லா அழுத்தி வாசித்து பார்த்தீங்கன்னா வேர்டு என்ன சொல்லுதுன்னா,
ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதை கேட்ட ஆபிரகாமுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அதே அதிகாரம் 12:10 வேதம் சொல்லுகிறது, அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால். நீங்க நல்லா கவனிங்க. அப்ப ஆபிரகாம் யோசிச்சிருப்பார், என்னடா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு 9 வசனம் கழிச்சு 10வது வசனம் ஆரம்பிக்கும் போது பஞ்சம் கொடிதா இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை பஞ்ச காலத்திலும் காப்பாற்றுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் தெரியுமா அந்த கொரோனாவெல்லாம் தாண்டி உங்களையும் என்னையும் உயிரோட வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நம்மளுக்கு என்ன தெரியுமா, நம்ம கொஞ்சம் மறந்துடுவோம். அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமே. கொஞ்சம் நீங்கள் ரிவர்ஸில் இப்போ எல்லாத்தையும் நான் 2020 மார்ச் மாதம் 23 கூட்டிகிட்டு போகிறேன். அந்த டேட்லேருந்து நீங்கள் ஒரு 2 மாதம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே நம்ம பயப்படுவோம். அப்படி தானே? நம்ம கேஷுவலாக பேசணும். ஒருவேளை யாராவது உங்கள் வெளியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டையே நீங்கள் பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். யாராவது ஒரு ரிலேஷனை நம்ம பார்க்கும்போது அந்த நாட்களில் பயமாக தான் இருக்கும். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்க வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா கை கழுவுனா நம்ம அதெல்லாம் மறக்கக்கூடாது. அந்த காலத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை ரிலீஸ் பண்ணி 2020 பிடிச்சு வச்சு 2021 பிடிச்சு வச்சு இந்த நாட்களில் உங்களை என்னையும் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா காரணம் ஆண்டவர் நம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக வச்சிருக்கிறார். அந்த நாட்களையும் நீங்களும் நானும் போஷிக்கப்பட்டோம். நான்லாம் அந்த நாட்களில் நல்லா சாப்பிட்டேன். உண்மைதான். அந்த கொரோனாவின் நாட்களில் நிறைய ஊழியர்களோடு காலையில் ஜெபம், மத்தியான ஜெபம், சாயங்கால ஜெபம், சாப்பிட்றது, தூங்குறது, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. உண்மைதான். ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தா. ஒன்று நான் வேர்டை பிலீவ் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இப்போ நான் உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் வறட்சியாக இருக்குதா, ஆண்டவர் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். உங்களுடைய எல்லைகளில் எந்த காரியத்தில் வறட்சி இருக்குதோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை அற்புதங்களை ருசிக்க வைப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சீமானா இருந்தான், ஆபிரகாம் பிரபுவா இருந்தான். ஈசாக்கினுடைய நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நாட்களில் சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் யாக்கோபு அருமையா யோசேப்புடைய நிழல்ல 7 வருஷம் பஞ்சம் காலத்தில் தானியம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல, நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். யாக்கோபுக்கு தானியம் வந்தது ஒரு பாற்று. அதுக்கப்புறம் தானியம் இருக்கிற இடத்துக்கே யாக்கோபை கொண்டு போனது இன்னொரு ஆசீர்வாதம். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ஆசீர்வாதம் உள்ள இடத்துக்கு கொண்டு வர்றது ஒரு பாற்று. ஒரு பஞ்ச காலத்தில் நீங்களே ஆசீர்வாதமாக மாறுறது. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஒரு பாற்று, நீங்களே அற்புதம் செய்கிறவர்களாய் மாறுகிறது இன்னொரு பாற்று. இது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எதையோ எதிர்பார்த்து காத்து அது வருங்கிறது நினைக்கிறது ஒரு பாற்று. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களாவே அது மாறுறது இன்னொரு பாற்று. ஆண்டவர் சில பேரை அப்படி பிளஸ் பண்றாரு. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களை பிளஸ் பண்றது. யாக்கோபு தானியத்தை பாஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஆண்டவர் நினைச்சு, நீ பாஸ் பண்ணி கொண்டு வந்தது போதும், நீ தானியம் இருக்கிற இடத்துக்கே போய் தானியத்தை நீ உன் புள்ள கொடுக்கறத பாருன்னு சொல்லி யாக்கோபுடைய இருதயம் நொறுங்கினதுக்கு தக்க ஈக்குவலான ஒரு பேலன்ஸை ஆண்டவர் சரி கட்டுவார். ஆனால் யோசேப்பு மூலமா யோசேப்பு போஷிக்கிறான். நல்ல ஆண்டவர் இப்போ அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. யாக்கோபு யோசேப்பை பத்தி நினைச்சது என்னன்னா, யாக்கோபு யோசேப்பை பத்தி நினைச்சது யோசேப்பு செத்து போயிட்டான். ஆனா பைபிள் படி யோசேப்பு சாகல, உன் புள்ள நிறைய பேரை உயிரோட நல்லா இருக்குது பாருங்களா, உன் புள்ள நிறைய பேரை உயிரோட வைக்கிறாத பார்க்கறதுக்கு யாக்கோபுக்கு கிருபை செஞ்சது போல இப்போ நான் உங்களை பிளஸ் பண்றேன். உங்க பிள்ளைங்க எப்படியாவது படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடணுங்கிறது ஆண்டவருக்கு சின்ன காரியம். உங்க பிள்ளைகளே ஒரு பொசிஷனா மாறுங்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு தெரியல? நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், யாக்கோபு யோசேப்பை பத்தி நினைச்சது, என் புள்ள செத்து போயிட்டான்னு.
பட் ஆனா எத்தனையோ பேரை உயிரோட வைக்கிறதுக்கு யோசேப்பை பயன்படுத்துறதை யாக்கோபு பார்க்க வச்சது மாதிரி இப்ப சில பேரண்ட்ஸ் நான் பிளஸ் பண்றேன், உங்க பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இப்ப ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு மறைவா இருக்கலாம், நல்லா கவனிக்கணும். யாக்கோபு பல முறை ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமானாலும் ஒரு தடவை கூட உன் பிள்ளை உயிரோட இருக்குதுன்னு யாக்கோபுக்கு சொல்லல. ஏன் சொல்லல? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. எத்தனையோ தடவை யாக்கோபு சாதாரணமா டிராவல் பண்ணும்போது கூட தேவதூதர்கள் சந்திச்சாங்க. பட் ஆனா அப்படியெல்லாம் இருந்த யாக்கோபுக்கு உன் புள்ள உயிரோட இருக்குதுன்னு ஆண்டவர் ஏன் சொல்லல அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கே தெரியாத மறைவான ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். அதை உங்கள் கண்கள் காணும். யாக்கோபு அதை பார்க்க வச்சார். யாக்கோபு நினைக்கலாம், என் பிள்ளை உயிரோட செத்து போயிட்டானே இந்த பஞ்சத்துல, ஒருவேளை நம்மளாம் ஃபீல் பண்ற மாதிரி இந்த பஞ்ச காலத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது மாதிரி யாக்கோபு ஃபீல் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு பஞ்சத்துல என் பிள்ளைய ஆண்டவர் எடுத்துட்டாரு, பரவாயில்ல, அதுலயும் ஒரு நோக்கம் இருக்கும்னு யாக்கோபு தப்பா ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தப்பா ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகள் பயங்கரமா இருந்தது போல இயேசுவின் நாமத்துல நான் பிளஸ் பண்றேன். வேர்டு தாங்க உங்களுக்கு வலிமை. நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். இப்ப இயேசுவின் நாமத்துல சில பேருக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் இறங்குகிறது. இந்த கால வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருங்கன்னு சில பேர் ஜெபம் பண்றீங்க. நீங்க உங்களுடைய ஷார்ட் மைண்ட்ல ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே, நான் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை, எழுப்புதலை, ஆண்டவர் செய்யற பலத்த கிரியைகளை பார்க்குற வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்பொழுது சில பேரோட சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க ஜெபம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது, இது வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செஞ்ச வரைக்கும் உயிரோட இருந்தா போதும். உங்க ஷார்ட் ஜெபத்தை மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு நீங்க கேளுங்க, ஆண்டவரே, தேசத்துல இருக்கிற ரட்சிப்பை, எழுப்புதலை, நீங்க செய்ய போற பலத்த அற்புதங்களை நான் பார்க்கணும், அது வரைக்கும் என்னை உயிரோட வைங்கன்னு சொல்லும்படியா உங்க வார்த்தை இருக்கணும். இப்ப சில பேர் மேல ஆண்டவருடைய வல்லமை பலமா இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை, நாங்க இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பீர் என்று எழுதியிருக்கிறபடி நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்கப்பா. இந்த நேரத்துல நாங்க பேசுற வார்த்தையை ஒரு 4 பக்கத்துக்கு கூட 40 பக்கத்துக்கு கூட எழுதி வச்சுக்கோங்க. நாங்க பிளஸ் பண்றோம், இயேசுவின் நாமத்துல ரிசீவ் பண்றோம். உலகத்தின் நிலைமை எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல ஆகாரம் உண்டாயிருக்கும். உலகத்தின் நிலைமை எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறையாமல் இருக்கும். ஆண்டவரே, இதை நான் ரிசீவ் பண்றேன். இயேசுவின் நாமத்துல இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற குடும்பங்களுக்கு நான் பிரகடனம் பண்றேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவதி என்று சொல்ல இருக்கிறபடி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குரிய பலனை கொடுங்க. ஆண்டவரே, திருப்தியா சாப்பிட்டு சம்பூர்ணமா சாப்பிட்டு வாழ்றதுக்குரிய கிருபைகளை கொடுங்க. தேவ பிரசன்னம் அவர்கள் குடும்பத்தில் நிறைந்து இருக்கட்டும். கர்த்தர் அப்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.